குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த சுவாமி எதுன்னு உங்களுக்கு தெரியுதா? கூத்தனூர். இங்கே பாருங்க, அருள்மிகு மகா சரஸ்வதி அம்மன், கூத்தனூர் பூந்தோட்டம். சரஸ்வதி நமஸ்துப்யம் பரதே காமரூபிணி வித்யாரம்பம் கிருஷ்யாமி சித்திர் பவதுமே சதா. இது கூத்தனூர் சரஸ்வதி அம்மன் படம். இது இது கையில் அந்த ஒரு அமுத கலசத்தோடு வீட்டிருக்கின்ற ஒரு அந்த அமுத கலசத்தோடு வீட்டிருக்கின்ற தன்வந்திரி பகவான். நோய்க்கு நோய் என்ட்ரி. உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ பார்க்க மேலே சரஸ்வதி வழிபாடு. இப்படி இந்த கூத்தனூர் சரஸ்வதி அம்மன் நோய்க்கு நோயின்றி, தன்வந்திரி பகவான் அமுத கலசத்தோடு இருக்கின்ற சரஸ்வதி வழிபாடு. கூத்தனூர் சரஸ்வதி அம்மன் வெள்ளை தாமரையோடு வீட்டிருக்கும் அம்மன் கூத்தனூர் சரஸ்வதி தாயாரே. நமக்கு இந்த ஆடி மாதம் அம்மன் வழிபாடு. இது இந்த இதை பார்க்குறது நமக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். வெண்தாமரையில் வீட்டிருக்கும் சரஸ்வதி தாயாரே. ஸ்ரீ சரஸ்வதி காயத்ரி. ஓம் மகாதேவீஷ வித்மகே பரமபத்தின்ச தீமகி தன்னோ வாணி பிரஜோதயாத். மகாதேவியை அறிவோமாக, பிரம்மபத்னியை தியானிப்போமாக. அத்தகைய தியானத்தில் வாணி நம்மை தூண்டுவிப்பாளாக. கூத்தனூரின் அம்மாவே, கூத்தனூரிலே குடி கொண்டிருக்கும் அம்மா கூத்தனூரினே. கூத்தனூரில் அமர்ந்திருக்கும் சரஸ்வதியே, கூத்தனூரில் அமர்ந்திருக்கும் சரஸ்வதியே. நமக்கு படிப்பு நல்லா வரணும்னா குமரகுரு சுவாமிகள் அருளிய சகலகலா வள்ளியை நாம் இது பண்ணணும்னா பாராயணம் செய்தோன்னா அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான ஒரு இது. வெண் தாமரை வீட்டிருக்கும் சரஸ்வதியே. லக்ஷ்மி வருவாள் போவாள் எங்கு வேணாலும், ஆனால் சரஸ்வதி நம்மிடம் வந்துவிட்டால் அவை நம்மை விட்டு அகலவே மாட்டாள் என்று ஒரு வரலாறு கூறுகின்றது. கட்டளை கலித்துறை. வெண்டாமரை கன்ற நின் பதம் தாங்க என் வெள்ளையுள்ள தண்டாமரைக்குத் தகாது கொலோ சகம் ஏழு மலித்து உண்டான் உறங்க ஒளித்தான் பித்து ஆக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைகொள் கரும்பே சகலகலா வள்ளியே. நாடும் பொருட்சுவை சொற்சுவை தொய்தர நாற்கவியும் பாடும் பணியிற் பணித்தருள் வாய் பங்கையாசனத்தில் கூடும் பசும் பொற்கொடியே. கனதன குன்றுமை பார்க்காடும் சுமக்கும் கரும்பே சகலகலா வள்ளியே. இந்த சகலகலா வள்ளி மாலையை நாம் படித்தோன்னா அவ்வளவு நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சிறப்பானது. குமரகுருபர சுவாமிகள் அந்த ஒரு இந்த எல்லா மொழியும் கற்கிறாரு. இந்த சகலகலாவள்ளி மாலையை படித்து தான் அவர் தான் அருள்றாரு. அந்த இதை படித்து தான் அவருக்கு அத்தனை ஒரு இதுவுமே வருது. கூத்தனூர் நாயகி. பேசவே முடியாத நாவினில் நின் திருப்பெயரை நீ எழுதி வைத்தாய். அவன் பேசும் மொழி யாவுமே பாசம் இணையவே பெற்றுமே பெருமைந்தாய் சிறுமாகம் உரையாது ஓர் மழலை மனத்தினை மாத்தா நீ தந்திடுவாய். என்னுள் ஓசையாய் எழுதுவதும் முன்குரல் ஆக்கியே ஒற்றுவை குட்டி விடுவாய். கையிலே வீணையும் கடகமும் நூல் கொண்ட கருணையின் வாணி உன்னை என் தன் மெய் உருகப் பாடியே வேண்டுவேன் நித்தமும் வெற்றியின் கொற்றமே வா. நெஞ்சில் ஐயமும் நீங்கிவிட தெய்வமே. கூத்தனூர் ஆண்டிடும் அருள் விளக்கே. நான் செய்வது ஒன்றுமே அறிய மாட்டேன், எத்தவரும் செய்யாமல் காத்தருள்வாயே. கூத்தனூர் தாயே, கூத்தனூர் சரஸ்வதி நாயகியே. பெருதுருவும்
பெரும் திருவும் சமய மங்கையுமாக என் பேதை நெஞ்சில் இருந்து அருளும் செஞ்சொல் வஞ்சியை போற்றில் எல்லா உயிர்க்கும் பொருந்திய நாணம் தரும் இன்பவேதப் பொருளும் தரும் திருந்திய செல்வம் தரும் அழியா பெரும் சீர் தருமே. இப்படி நமது தாயாரை சரஸ்வதி தாயாரை நாம் முறங்கி, அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இது இருக்குது, சரஸ்வதி அந்தாதின்னு இருக்குது. அந்த அவ்வளவு ஒரு சகல கலாவல்லி நாயே சகல கலாவல்லி மாலையே சகல கலாவல்லி மாலை நாம் பாராயணம் செய்ய அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. ஸ்ரீ சரஸ்வதி அந்தாதி நோய்க்கு நோயன்றி ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என்னம்மை தூய உருப்பளிங்கு போல்வாள் என் உள்ளத்தினே உள்ளே இருப்பாள் இங்கு வாராது இடர் படிக நிறமும் பவளச் செவ்வாயும் கடி கமல் பூந்தாமரை போல் கையும் துடி இடையும் அல்லும் பகலும் அனைவரதமும் மும்முதலால் கல்லும் சொல்லாதோ கவி. இது மகாகவி கம்பன் அருளியது. வெள்ளை தாமரையில் வீற்றிருக்கும் எங்கள் சரஸ்வதி தாயார் வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பாள் எங்கள் உள்ள கோவினிலே ஒளிந்திருப்பாள் கள்ளமெல்லாமல் சொல்லும் எங்கள் தாயே எங்குமம்மா. வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பாள் எங்கள் அன்னை கோவிலிலே வீற்றிருப்பாய். வாழிய மங்களம் வாழியவே வளம் நல வளங்கள் வாழியவே வாயார பாடும் அனைவருக்கும் வளமும் நலகும் பெருகிடுமே வாழ்வில் உயர்வு துவங்கிடுமே பரம இன்பம் ஆகிடுமே காயா மொழியூர் முப்புரா சக்தியின் கருணை அருளாலே நினைப்பதும் நடப்பதும் ஜெயமாகும் கேட்டதும் கிடைக்கும் சத்தியமே. வாழிய மங்களம் வாழியவே வளம் நல வளங்கள் வாழியவே. குங்குமக்காரியவள் குங்குமத்தாலே கோபுரம் அமைத்து கொலுவிருப்பவளே மீனாட்சி மங்கையர் வேண்டும் மங்கள வாழ்வை தந்தருள்வாயே காமாட்சி. அம்பிகை நினைவே உறவாகும் உன் அருள் தரும் விழியே ஒளியாகும் திருவடி மலரே துணையாகும் அது கருணையின் வடிவில் உலகாலும் மாதுளம்பூ நிற நாயகியே எங்கள் மனைகளில் விளங்கும் அபிராமி மனத்தால் தினமும் தொழுபவருக்கெல்லாம் கருணை செய்வாயே சிவகாமி. குங்குமத்தாலே கோபுரம் அமைத்து கோழி வீற்றிருப்பவளே மீனாட்சி. இந்த மாதிரி என்னென்ன ஒரு இது அன்னையை பாடி நாராயணி நமோ நாராயணி நமோ நாராயணி. நலம் தரும் நாயகி அம்மா தாயி. புக்கெல்லாம்
ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு இது பண்ண முடியல. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவல் தரேன். படிப்பு வராதவங்க கூத்தனூர் சரஸ்வதி அம்மா கிட்ட போய் மடியில் பேனா வச்சு எடுத்துகிட்டு வந்தாக்கா நல்லா படிப்பு வரும். அதனால் எல்லோரும் போயிட்டு வாங்க. கூத்தனூர் சரஸ்வதி அம்மன் வெள்ளை தாமரையில் வீட்டிருப்பா, அமுத கலசத்தோடு தோன்றி நமக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கும் தன்வந்திரி பகவான். நோய்க்கு நோயன்றி மேலே சரஸ்வதி வழிபாடு, சரஸ்வதியினோட இது இருக்குது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவல் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். கூத்தனூர் நாயகி சரஸ்வதி தேவி அம்மா, உன் பாத கமலங்களே சரணம்.